பிரதீப் ரங்கநாதன் அஜித்துடைய விடாமுயற்சி திரைப்படம் தனுஷோடைய ராயன் படத்துடைய முக்கியமான வசூலை முறியடிச்சு சம்பவம் பண்ணியிருக்காரு மூன்றாவது நாளில். ஸோ மூன்றாவது நாளில் டிராகன் திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, நிக் திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடந்த வாரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மற்றும் டிராகன் திரைப்படம் நேரடியாக தேட்டரில் வெளியானுச்சு. இதில் தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் தனுஷோடைய அக்கா பையன் நடிப்பில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் கலவையான விமர்சனம் பெற்று தற்போது கிட்ஸ் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதுனால தேட்டரில் ஆவரேஜாக ஓடிட்டுருக்கு. இந்த திரைப்படம் முதல் 3 நாட்களில் ரொம்ப கம்மியாக வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் மூன்றாவது நாளில் தமிழ்நாட்டில் 1 கோடியும் 3 நாட்களில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 4 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. உலக அளவில் முதல் நாளில் 1 கோடி 20 லட்சமும், 2வது நாளில் 1 கோடி 80 லட்சமும், 3வது நாளில் 1 கோடி 50 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் மொத்தமாக இந்த படம் 5 கோடியிலிருந்து 5 கோடி 20 லட்ச ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் 10 கோடி. ஸோ மொத்தமாக இந்த படம் 15 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணணும்னு கணிச்சிருக்காங்க. அதே நாளப்போ வெளியான டிராகன் திரைப்படம் சக்கப்போடு போட்டுட்ருக்கு வசூலில். இந்த படம் இயக்குனர் அஸ்வின் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க, கயாடு ஹீரோனியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏட்டார் போல படத்துடைய விமர்சனம் இருந்ததுனால அனைத்து தரப்பிலிருந்து நல்ல விமர்சனம் கிடைச்சதுனால படம் வசூலில் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அதில் ஞாயிற்றுக்கிழமை நேத்தி இந்த படம் டிக்கெட் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதில் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சினிமாவில் வெளியாகி புக்மை ஷோவில் அதிகமாக டிக்கெட் புக்கான படங்கள் லிஸ்ட்டில் இந்த படம் 4வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த படம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 288K டிக்கெட் புக் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல ராயன் திரைப்படம் 257K டிக்கெட் புக் ஆகி 5வது இடத்துலையும், இந்த லிஸ்ட்டில் அஜித்தோடைய விடாமுயற்சி திரைப்படம் 8வது இடம் பிடிச்சிருக்கு. அந்த படம் ஞாயிற்றுக்கிழமை வெறும் 144K டிக்கெட் புக்கிங் மட்டும்தான் ஆயிருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அஜித்தோட விடாமுயற்சி மற்றும் தனுஷோடைய ராயன் படத்துடைய டிக்கெட் புக்கிங் ஞாயிற்றுக்கிழமை சாதனையை முறியடிச்சிருக்கார். மேலும் படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக டிராகன் திரைப்படம் எங்கெங்கே 3 நாட்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. அதன்படி படக்குழு வெளியிட்ட வசூல் படி இந்த படம் 3 நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டில் 24 கோடி 9 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடி 25 லட்சமும், கேரளா கர்நாடகா நார்த்தில் 4 கோடி 37 லட்சமும், ஓவர்சீஸ் 14 கோடியே 72 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலக லெவலில் வெறும் 3 நாட்கள் இந்த படம் 51 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ போஸ்டரையும் அதிகாரப்பூர்வ வசூல் நிலவரத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி கோட் படத்துக்கும் ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா வசூல் நிலவரத்தை வெளியிட்டாங்க. ஆனால் டிராகன் படம் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான முதல் 3 நாள் வசூல் நிலவரத்தை அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. டிராகன் படம் 3 நாட்களில் 51 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.